அனைவருக்கும் வணக்கம். மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க இருக்க மருத்துவம் உணவே மருந்து என்ற தலைப்பில் நாம் இப்போ பார்க்க இருக்கிறது பேபி கார்ன். போன பதிவில் இந்த சோளத்தின் நாரை பற்றி பார்த்திருந்தோம். இன்றைக்கி பார்க்க இருப்பது இந்த பேபி கார்ன். அதாவது இது இளமையாக இருக்கும்போது, சின்ன பிஞ்சாக இருக்கும்போது இதை நாம் பயன்படுத்தலாம். இதற்கு பேபி கார்ன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதாவது சோளத்தின் பிஞ்சு சோளம் உருவாவதற்கு முன்பாக எடுக்கக்கூடியது தான் இந்த பேபி கார்ன். சோளம் உருவாவதற்கு முன்பாகவே எடுக்கக்கூடியது இந்த பேபி கார்ன். இதை பச்சையாகவே கூட அப்படியே சாப்பிடலாம். இதில் என்ன சத்து இருக்குது என்று சொன்னால், இதில் நார்ச்சத்து அதிகமாக அடங்கியிருக்கிறது. நமக்கு அற்புதமான சக்தி தரக்கூடியது. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் வாரத்தில் 2 நாள் இந்த பேபி கார்ன் சாப்பிடலாம். இது போல் இருக்கும். இதை நாரை உரிச்சிட்டு, இதுதான் நாரை உரிச்ச பிறகு வந்தது பேபி கார்ன். இந்த பேபி கார்ன் இதை பன்னீர் பேபி கார்ன் செஞ்சு சாப்பிட்லாம். பட்டரெல்லாம் போட்டு இதை ஒரு குருமா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். 65 பேபி கார்ன் 65 என்று சொல்கிறது போல், 65 செய்கிறது போல் பேபி கார்ன் 65 இதை மசாலா ஐட்டத்தில் ஊற வச்சு எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். கறி மாதிரி இருக்கும். இது கறி குழம்பு மாதிரி செய்யலாம். சோம்பு கசகசாலாம் போட்டு அரைச்சி போட்டு இதை மாத்திரமே போட்டு குழம்பு செய்யும்போது கறி போலவே டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இந்த பேபி கார்ன் நமக்கு என்ன அப்படி ஒரு அற்புதத்தை தருகிறது என்று சொன்னால், பேபி கார்ன் அதாவது சின்ன குழந்தைகளை, கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை, அதாவது அந்த கருவில் உருவாகக்கூடிய குழந்தைக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பேபி கார்னுக்கு உண்டு. இந்த குறை பிரசவம் அல்லது சில உறுப்புகள் எல்லாம் குறைபாடு, அது போன்ற ஒரு பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது அல்லவா, அந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பேபி கார்னுக்கு உண்டு. அதாவது மூளை குறைபாடு என்று சொல்லுகிறார்கள். அதுபோல் அந்த மூளை குறைபாடு இல்லாமல் குழந்தையை பாதுகாப்போடு கூட வளர்த்து எடுக்கக்கூடிய அற்புதமான சத்துள்ள ஒரு பொருள்தான் இந்த பேபி கார்ன். கருவில் குழந்தையை சுமக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த பேபி கார்னை அவ்வப்போது சாப்பிட்டு வரும்போது அவர்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் அவர்களுடைய வயிற்றில் உள்ள கருவிற்கு, அந்த குழந்தைக்கு நல்ல எனர்ஜி இதில் கிடைக்கிறது. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது. இந்த நார்ச்சத்து கரையா நார்ச்சத்து என்று 2 வகைகள் உண்டு. நமக்கு தேவையான நார்ச்சத்துக்கள் 2 வகையாக நமக்கு கிடைக்கிறது. இந்த பேபி கார்னில் கரையாத நார்ச்சத்து நமக்கு கிடைக்கிறது. இந்த கரையாத நார்ச்சத்து நம்முடைய குடல் இயக்கத்தை சரியாக செயல்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான ஒரு வேலையை இந்த பேபி கார்ன் செய்கிறது. இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறது, மக்னீசியம், அப்புறம் விட்டமின்ஸ், மினரல்ஸ் போன்ற எல்லா சத்துக்களும் இதில் அதிகமாக இருக்கிறது. ஆகையினால இது நம்முடைய உடம்புக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அதாவது இந்த குடல் இயக்கங்கள் சரியாக இருந்தால்தான் ஒரு மனிதன் தெம்பாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏன் காரணம் என்ன என்றால், நாம் உண்ணுகின்ற உணவு குழாயிலிருந்து வயிற்றிற்கு சென்று, அந்த வயிற்றிலிருந்து அது குடலுக்கு சென்று, குடலிலிருந்து மலக்குடலுக்கு சென்று, மலக்குடலிலிருந்து வெளியேற வேண்டும் கழிவுகள். அப்படி அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு தேவையான நார்ச்சத்து, அந்த குடல் இயக்கத்தை சரி செய்வதற்கு தேவையான அருமையான சத்துக்கள் இந்த பேபி கார்னில் அடங்கியிருக்கிறது. ஆகையினால இந்த பேபி கார்னை
வாரத்தில் ஒரு முறையாவது வாங்கி இதை சமைத்து சாப்பிடுங்கள், அல்லது மாதத்தில் ஒரு முறையாவது வாங்கி சமைத்து சாப்பிடுங்கள். கர்ப்பமாய் இருப்பவர்கள் இதை அவ்வப்போது சாப்பிடுவது நல்லது. ஏனென்றால் குழந்தைக்கு, கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இது ரொம்ப நல்லது. அதனால தான் இதுக்கு பேபி கார்ன், பேபியை காக்கக்கூடிய ஒரு கார்ன், அதாவது சோளம் என்று சொல்லுகிறோம். இதை பச்சையாகவே சாப்பிட்லாம். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நல்ல சுவை, இனிப்பு சுவை இருக்குது. இதில் பச்சையாகவே சாப்பிட்லாம். அதே நேரத்தில் இதுக்கு நிறைய சக்திகள் இருக்குது, மருத்துவ குணங்கள் இருக்குது என்பதற்காக அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. இது ஒரு சில உபாதைகளை உண்டு பண்ணும், கேஸ்ட்ரிக் பிரச்சனையை உண்டு பண்ணும். அதிகமாக சாப்பிட்டால் கேஸ் பிரச்சனை உருவாகும். அதனால் ஒரு நபர் ஒரு 3 பேபிகார்ன் சாப்பிட்டால் எந்த பிரச்சனையும் வராது. அளவு ஒரு 3 பேபிகார்ன் மட்டுமே. அதுக்கடுத்தது இந்த பேபிகார்ன் சாப்பிடுவது எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தை முதற்கொண்டு பெரியவர்கள் வரை எல்லாரும் சாப்பிடலாம். இந்த பேபிகார்னில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுடைய உடல் இயக்கத்திற்கு உகந்ததாக இருக்கிறது. பேபிகார்ன் ஈஸியாக கிடைக்குது. மார்க்கெட்டில், கடைகள்லாம் இப்போது நிறைய கிடைக்குது. கிராமப்புறங்களில் உள்ளவங்களுக்கு அதிகமாக தோட்டங்களுக்கு போனாலே இந்த சோள பயிர்கள், அதாவது விவசாயம் செய்கிறவங்களுக்கும் இது அதிகமாக கிடைக்குது. பெரும்பாலும் செய்யக்கூடியவர்கள் இதை சாப்பிடுவது இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இதை சேல்ஸ் செய்ய வேண்டும், எப்படியாவது விற்று தீர வேண்டும் என்ற ஆசை. அதனால் இவர்கள் இதை சாப்பிட மாட்டார்கள். ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள், நீங்கள் உருவாக்கக்கூடிய இந்த பேபிகார்னை நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் நன்றாக இருந்தால்தான் எங்களை போன்றவர்களுக்கு இது வந்து சேரும். அதனால் இந்த பேபிகார்னை சாப்பிடுங்கள். இதில் உள்ள சத்துக்கள் நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது. மருந்துகளில் இதில் உள்ள சத்துக்களை நாம் மருந்தின் மூலமாக எடுப்பதை விட இந்த உணவின் மூலமாக எடுப்பது உகந்தது, நம்முடைய உடலுக்கு ஏற்றது. இதனால் எந்த பக்க விளைவுகளும் வராது. அதாவது முன்னமே சொன்னது போல் கேஸ் ப்ராப்ளம் மட்டும்தான் வரும். அந்த கேஸ் ப்ராப்ளத்துக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது, நாம் அளவோடு சாப்பிடும்போது எல்லாமே நமக்கு இந்த உணவிலிருந்து மருந்து நமக்கு தானாகவே கிடைக்கிறது, எனர்ஜி தானாக கிடைக்கிறது. உடல் எடையை குறைக்கக்கூடிய ஆற்றல் இதற்கு உண்டு. ஏனென்றால் ஒரு 3 பீஸு சாப்பிட்டாலே நமக்கு வயிறு நல்ல தம்முன்னு இருக்கும். அப்போ பசி அதிகமாக இருக்காது. பசி அதிகமாக இருக்காதப்போ நம்ம நிறைய சாப்பிட்ணுன்னு தோணாது. அப்போ நிறைய சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணாவே உடல் எடை அதிகமாகாது. அதனால தான் உடல் எடையை குறைக்க விரும்புகிறவர்கள் பேபிகார்னை வாரந்தோறும் பயன்படுத்துங்கள். இதை 3 முதல், அதாவது 2லிருந்து 3 வரை சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு. அதுதான் அளவு. மற்றபடி எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.